ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆடி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/7/2025 உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க, கும்பராசிக்கு எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்குன்னு வந்து நான் கெட்ட பலன்களே சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா. பொதுவாகவே உங்களுடைய ராசியில் ராகு இருக்காரு, 7ல் கேது இருக்குது. இது வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படியே மாறாது. ஆனால் ராசி பலன்களில் வந்து மற்ற கிரகங்கள் புதன், செவ்வாய், அப்புறம் சுக்கிரன், இந்த கிரகங்கள்லாம் மாறுதில்ல, சந்திரன்லாம் மாறுதில்ல, அதோடைய பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப தூரம் நடந்து போகிறீங்க, வெயிலாக இருக்குது, இடையில வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்குது. அந்த பாலைவனத்தில் வந்து சின்னதாக ஒரு இடத்துல வந்து மரம் இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்போ அது ஒரு பாலைவனத்தில் சோலைவனம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நிழல் மாதிரி ரொம்ப கஷ்டங்கள், அதாவது மன இறுக்கங்கள், மனக்குழப்பங்கள், தேவையில்லாத பதட்டம், செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபெயிலியர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க. பட் ஆனால் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்து தான் ஆகணும். என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. 2ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கார். இப்போது இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது. பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா நிதானமாக செயல்படணும். ஏன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் இருக்குங்க. செவ்வாய் வந்து இந்த மாதம் வந்து 29ஆம் தேதி உங்களுக்கு அஷ்டமத்தில் வராரு. ஜூலை மாதம் 29ஆம் தேதி வந்து செவ்வாய் சிம்ம ராசிலேருந்து கன்னி ராசிக்கு வராரு. வந்துட்டு உங்களுடைய ராசி அதிபதி சனி ரெண்டுமே வந்து நேருக்கு நேராக பார்க்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் ஒன்றா சேர்ந்துருக்கான்னு பாருங்கள். உங்களோட ஜாதகத்தில் ஒன்றா இருந்தாலோ அல்லது சனி செவ்வாய் பார்வைகள் இருந்தாலோ, இப்போ கோச்சாரத்தில் சனி செவ்வாய் வந்து சம சப்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக 7ஆம் பார்வையாக பார்த்துக்கிறாங்க. அது வந்து அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் கிடையாது. பொதுவாகவே கோச்சாரத்தில் சனி செவ்வாய் அப்படின்னாலே நிறைய கெட்ட விஷயங்கள் தான் பெரிய லெவலில் பேசப்படும், நல்ல விஷயங்களே நடக்காது. அதனால் இந்த மாதம் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும், உங்கள் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பேசக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மொத்தமாக கவனமாக இருக்கணும். ஆனால் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாலைவனத்தில் ஒரு சோலைவனம், அது மாதிரி ஜூலை 26ஆம் தேதி உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. ஆல்ரெடி குரு வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பொதுவாகவே கும்பராசி பிரபஞ்ச ராசி, இயற்கையாகவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான், நான் இல்லைன்னு மறுக்கவே கிடையாது. ஆனால் உங்களுக்கு குரு வந்து பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை, ஓகேங்களா. அப்போ குரு பார்க்கும்போது நீங்கள் கஷ்டப்படுறது வந்து 50% தான் கஷ்டப்படுறீங்க, புரியுதுங்களா. உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு புரியுது. பட் ஆனால் உங்கள் கஷ்டங்கள் வந்து இந்த கஷ்டம் நிஜமானது இல்லை. 100%த்தில் பாதியாக குறைச்சி 50% தான் இப்போ நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு 5லேருந்து 9ஆம் பார்வையை பார்த்துட்ருக்கார் உங்கள் ராசியை. அதனால் வரக்கூடியது தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிட்டுருக்குது. இப்போது சுக்கிரனும் அங்கே வரப்போகிறாரு. அப்போ வந்து என்னென்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும், நல்ல ஹாப்பியாக இருக்கும். அதாவது இந்த ராகு வந்து கொஞ்சம் அடிச்சிட்ருக்காரு, இப்போ வந்து அவர் டயர்டாகி கொஞ்சம் உட்கார்றாரு அப்படி நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த மாதம். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்க போகுது. பொதுவாகவே ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல உங்களுக்கு 7 குடையவர் 6ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கோ அல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவு இந்த மாதம் இருக்கனால உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ நீங்கள் கவனமாக இருந்தாலே போதுமானது. இந்த மாதம் வந்து நல்ல அதிர்ஷ்டம் இருக்கனால, ஏன்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். 5ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்றது ரொம்ப அபூர்வமானது. உங்களுக்கு காசு பணம் வரணும், நம்ம வந்து முன்னேறணும், தொழில் ரீதியாக நிறைய காசு பணம் பார்க்கணும், உத்தியோக ரீதியாக நிறைய காசு பணம் பார்க்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை, இந்த ஆடி மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும், கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். 5வது வெள்ளிக்கிழமை, 5 வெள்ளிக்கிழமை வரும் இந்த மாதம், 5வது வெள்ளிக்கிழமை இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா வரலட்சுமி நோன்பு கும்பிடுங்க. இல்லை உங்களால் வரலட்சுமி நோன்பு கும்பிட முடியலன்னா யார் வரலட்சுமி நோன்பு பிடிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் போய் கலந்துக்கங்க, அதுவே போதுமானது. பொதுவாகவே கஜலட்சுமி வழிபாடுங்கிறது வீட்டில் கஜலட்சுமி ஃபோட்டோ வச்சுருந்தா அதில் வழிபாடு பண்ணிக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில், எல்லா கோவில்லையுமே கஜலட்சுமி இருப்பாங்க, அவங்கள போய் கும்பிட்டுட்டு வாங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு அதிர்ஷ்டம் நல்லா வரும். பண ரீதியாக வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து பெரிய லெவலில் அந்த ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது இருக்காது. இதனாலே நீங்கள் பெரிய லெவலில் வந்து ரிலீவ் ஆயிடுவீங்க.
அதே மாதிரி 6ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கு. 5 குடையவர் 6ஆம் இடத்துல இருக்காரு. இந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக குறையும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது உருவாயிருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸு, நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. பொதுவாகவே இந்த மாதம் வந்து 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேருது. அது வந்து ஒரு யோகம், நிபுணத்துவ யோகம். அப்போது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு என்ன இந்த மாதம்னா இவ்வளோ நாளாக உங்களை ரெகக்னைஸ் பண்ணலைன்னா கூட இந்த மாதம் வந்து நீங்கள் செய்யக்கூடியது அப்படியே பளிச்சுன்னு தெரியும். அதனால என்னென்னா திடீர்னு ஒரு மேலிடத்துலேருந்து ஒரு ஹையர் அஃபிஷியல்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுப்பாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது இது ஆடி மாதம் நான் யோசித்து சொல்கிறேன்லாம் சொல்லிடாதீங்க தயவுசெய்து. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஒரு வாய்ப்பு வரும்போது அப்படியே கப்புன்னு பிடிச்சி அதை வச்சு மேலே ஏறி வந்துருங்க. உங்களுக்கு எப்போவுமே கிரகங்கள் ஒரு விஷயத்த, அதாவது அது கெட்டது செய்யணும்னு நினச்சதா அது கெட்டது செஞ்சுட்டு தான் இருக்கும். ஆனால் அதையும் மீறி பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் அடித்து நவுத்திட்டு மேலே வந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே என்ன செஞ்சிடும், டயர்டாகி பிளெஸிங் பண்ணிவிட்டு அப்படியே போயிடும். ஸோ ஒரு இறுக்கமான விஷயங்கள் பிடிக்கும்போது அதுலேருந்து நம்ம அப்படியே மெல்ல மெல்ல வெளில வந்துட்டோம்னா நம்மளே ஆட்டோமேட்டிக்காக ரிலீவ் ஆயிடுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடியது. அது வந்து கும்பராசிக்கு 12 ராசிகளில் கும்பராசிக்கு மட்டும் இது வந்து இயற்கையாகவே இருக்குது. உங்களை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இதை நீங்கள் செய்ய முடியும். இந்த செயலில் நீங்கள் வெற்றியும் காண முடியும். அதே மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் புதுசாக நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதே மாதிரி நல்ல காசு பணம் இவ்வளோ நாளாக தேங்கி இருந்தது கூட இந்த டைம்லாம் என்னென்னா அதெல்லாம் பிரேக் ஆகிட்டு நல்ல வருமானங்கள் பார்க்கக்கூடிய மந்தாக தான் இருக்கும். பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான மாதம் தான் இந்த மாதம். வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும், யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதம் நல்லா இல்லை அப்புறமேல யோசிக்கிறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. பொதுவாகவே இந்த விஷயத்த செய்யும்போது நமக்கு ரிஸ்க்காக இருக்குமா, நமக்கு லாஸாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர வேறு எதுவுமே யோசிக்கக்கூடாது. நல்ல நாள் கெட்ட நாள் இதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா அது எல்லா நாளுமே எல்லா நேரமுமே நல்ல நேரம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்குங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏதாவது சர்ஜரி கண்டமோ அல்லது வந்து விபத்து கண்டமோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருந்தால் இது சமைக்கக்கூடிய இதில் மின் சாதனங்களை இயக்கக்கூடிய இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை தான், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க ட்ரிங்க்ஸை போட்டு வந்து விட்டுருவாங்க. அதனால் கவனமாக இருங்க. பொதுவாகவே சனியும் செவ்வாயும் சேர்றது வந்து நல்லது கிடையாது. சனி செவ்வாய் பார்வை இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வத்துடைய வழிபாடு பண்ணிக்கங்க. ஒரு சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனுடைய கொடிமரம் இருக்குல்ல, அங்கே 2 தீபம் போட்டு கொடிமரத்துக்கு முன்னாடி நின்று வழிபாடு பண்ணுங்க. இந்த சனி செவ்வாயினால் இருக்கக்கூடிய பதட்டங்கள் உங்களுக்கு தனியும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸு, வெளிநாட்டில் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டானது நிறைய பேத்துக்கு இருக்குது. உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்திருக்காரு. அதனால் உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 7ல் கேது இருக்கனால பொதுவாகவே வீட்டில் கொஞ்சம் அதாவது பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 7 குடையவர் 6, அதனால் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். பட் ஆனால் என்னென்னா அதிலிருந்து நீங்கள் தான் பொறுமையாக நிதானமாக செயல்படணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய் ஆகணும். வேறு வாய்ப்புகள் இல்லை, வேறு சான்ஸ் இல்லை. உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் நல்லது. 2ஆம் இடத்துல சனி, நிறைய டைம் நான் சொல்லியாச்சு. வாக்குச்சனி கோப்பை குலைக்கும். பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப நிதானமாக இருங்க. காசு பணம் சனி கொடுப்பாரு. 2ஆம் இடம் காசு பணத்தை கொடுக்கும். அந்த காசு பணம் வரக்கூடிய காலகட்டத்தில் அமைதியும் நிதானத்தையும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய சக்ஸஸ்ங்கிறது ஆல்ரெடி உறுதி செய்யப்பட்டது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த குழப்பமுமே இல்லாமல் வாங்க. இந்த காளி வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த ராகு உங்களுடைய ராசியில் இருக்கனால அப்பப்போ வந்து மைண்டு டிஸ்டர்ப் ஆகும், குழப்பங்கள் வரும். மன தெளிவுக்காகவும் மன தைரியத்துக்காகவும் துர்க்கை அல்லது காளி வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பவர்ஃபுல்லானது. அது உங்களுக்கு தக்க சமயத்தில் ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலிமா ஹெல்ப் கிடச்சிருங்க. இந்த வழிபாடை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவாகவே கும்ப ராசிக்கு வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்ல படிக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல படிப்பில் முன்னேற்றம், ஞாபகத்திறன் இதெல்லாம் இருக்குது. உயர்கல்வி படிக்கிறவங்களும் நல்ல சாதனையாளர்களாக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய பேத்துக்கு காலேஜில் நல்ல காலேஜ் கவுன்சிலிங்
கவுன்சிலிங் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நல்ல முன்னேற்றம், படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான். அதாவது வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா, வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது, நல்ல முன்னேற்றங்களும் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கணவருடைய தேக ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவர்கிட்ட சண்டை சச்சரவுகள் பண்ணாதீங்க, அது நல்லதில்லை. அதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, அதே மாதிரி வந்து இந்த மாதம் வந்து ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் டீல்லாம் போட்டிருக்காங்க, எனக்கு வந்து செலவுக்கு காசு கொடு அப்படின்னு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது வந்து உங்களோட லைஃப்பில் வந்து இது சின்ன சண்டை மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு பெரிய இதை கொடுத்துரும். ஏன்னா 6ஆம் இடம் வலுத்திருக்கு. 6ஆம் இடம் தான் சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு எல்லாமே. அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கும்பராசிக்காரங்க வந்து ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க. அவங்க உங்கள் ஒய்ஃபு கேட்குறதுக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு விஷயத்தை வாங்கி கொடுத்து கப்புன்னு ஆஃப் பண்ணிடுங்க. மனைவியாக இருந்தால் கணவனுக்கு அதிகமாக செலவு வைக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க. அப்போ வந்து வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏற்றம் தான், உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, நீங்கள் வெளியிலேயே நல்ல தெரிவிங்க. பொதுமக்களுடைய ஆதரவு சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. வண்டி வாகனங்களை போகும்போது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் ஒரு நபருக்கு கட்டாய மருத்துவ செலவு இந்த இது உண்டு. முருகன் வழிபாடு பண்ணுங்கள், அந்த மருத்துவ செலவு தவிர்க்கப்படும். பொதுவாகவே கும்பராசிக்கு ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆடி மாத ராசி பலன்கள் மேச ராசிக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா ஜூலை 17, 2025 அன்று இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லா தான் இருக்கும். 2 குடையவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் இடத்துலேயே, சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்றிருக்காரு. பொதுவாகவே வந்து 7ரை சனியுடைய பாதிப்புகள் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் வந்து குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி சுக்கிரனும் உங்களுக்கு பயிற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக இந்த மாதம் வந்து பயணங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வருமானம் எதிர்பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு கொஞ்சம் செலவும் இருக்கும். இந்த செலவெல்லாம் நீங்கள் வந்து சுப விரயங்களாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் வந்து வீடு வாங்குறதுக்கு உண்டானதோ அல்லது வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டானது, தொழிலுக்கு வந்து ஒரு இடம் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைமில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமும் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக போட்ட எஃபர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் எவ்வளவோ முயற்சிகள் போட்டு ஃபெயிலியர் ஆகிருந்திருக்கும். இந்த மாதம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஆடி மாதம் அப்படின்னா அது கெட்ட மாதம், அதில் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய இதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் கடுமையான முயற்சிகளை போடுறீங்க, அதுக்கு உண்டான பலாபலன்கள் கட்டாயம் உங்களை தேடி வரும். நீங்கள் என்ன முயற்சிக்கிறீங்களோ அது 1க்கு 2ஆக உங்களுக்கு திரும்ப கண்டிப்பாக வந்து சேர்த்துரும். பொதுவாக 7ரை சனி நிறைய பேர் சொல்கிறீங்க. இந்த மேசராசிக்கு வந்து 7ரை சனி ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நிறைய பிரச்சனைகள். பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு இந்த கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுவும் மன ரீதியாக வந்து மனச்சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் அதையே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே நீங்கள் முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் முன்னேறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கும். அதாவது ஓடக்கூடிய நதி எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நதி வந்து கடலை நோக்கி அடையணும், சங்கமிக்கணும் அப்படின்னா மலையிலேருந்து உச்சியிலேருந்து வருது, அதுக்கப்புறம் ஒரு நதியாக மாறுது. அது சேறு சகதிகள் சாக்கடைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நதியாக மாறி அதுக்கப்புறம் அது போய் கடலில் சங்கமிக்குது. இதுதான் வழியில் நம்ம இப்படி ஆயிட்டமே அப்படி ஆயிட்டமேனு அது ஃபீல் பண்ணுறது இல்லை. ஆனால் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குளமோ ஒரு குட்டையோ இருக்குது அப்படின்னா அதில் கொசு வைக்கும், ஈ வைக்கும், அப்படியே இருக்கும். அதனால் உங்களுக்கு லைஃப்பில் பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மேசராசிக்காரங்க நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. பொதுவாக மேசராசிக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன், அதை நான் கட்டாயம் மறுக்கல. ஆனால் பிரச்சனை இருந்தால் வேறு வழி இருக்கும்ல, ஒரு வேறு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக நின்று நீங்கள் போனீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இந்த 26 ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் வந்து பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் வந்து குருவோட சேர்றாரு. ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. அப்போ வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, இன்னும் நிறையா, அதாவது 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்கிரன் வந்து நல்ல காசு பணம் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்களை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. பாக்கிய ஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்குறாரு, 2 குடைவர். நீங்கள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த காசு பணம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு வரும். நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வேலைக்காக நிறைய தொழில் ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாவோ அல்லது உத்தியோக ரீதியாவோ ஒரு பணத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் வரதுக்குண்டான அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அதே மாதிரி 27ஆம் தேதி 28ஆம் தேதி வந்து செவ்வாய் வந்து கன்னி ராசிக்கு வந்துடுறாரு. செவ்வாயும் சனியும் கோச்சாரத்தில் பார்வை நேருக்கு நேர் சமசப்தமமாக இருக்கிறாங்க. இந்த டைம்லங்க பொதுவாகவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அவங்க மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். என்ன விதத்தில் ஜாக்கிரதை அப்படின்னா, அது பொது பலன்கள் தான். ஸோ எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, ஒருத்தட்ட பேசுறது கூட நீங்கள் ஜாக்கிரதையாக தான் பேசி ஆகணும். வண்டி வாகனங்களில் போகும்போதும் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைனாலுமே வேணுக்குனே வந்து வாலண்டரியாக வாடா வாடான்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் காதில் விழாத மாதிரி அப்படியே திரும்பிக்கிட்டு போயிட்டே இருந்தீங்க லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த சனி செவ்வாய்ங்கிறது மட்டும் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கிரக சேர்க்கை வரும்போது உங்களை டெம்ப்ட் பண்ணி விடும். நீங்கள் நார்மலான டேஸை காட்டிலும் உங்களை வந்து தூண்டி விடுவாங்க. ஆனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க, அவ்வளோதான். ஆனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட்டு, செமையான டெவலப்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து 5 கூடைய சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் பிஸ்னஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, மாற்றுறது, நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. 3ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் சேர்க்கை இருக்கனால அது வந்து 7ஆம் இடத்துல வந்து பார்வை இருக்குது, குருவோடைய பார்வை இருக்குது. 7ஆம் இடத்துலையும் பார்க்குது. குரு வந்து சாதாரணமாக பார்க்குறதுக்கும் சுக்கிரனோட சேர்ந்து பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக எந்த ஒரு விஷயத்தை இப்படி வச்சுட்டு இது நம்ம மீறலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும். அந்த குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய மாதம் இது உங்களுக்கு. சரிங்களா? இதை வந்து பிரேக் பண்ணி விட்ருவீங்க. குருவும் சுக்கிரனும் எப்போ சேருதோ அப்போ உங்கள் குழப்பங்களை எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணி விட்றதுக்கு உண்டான டைம் வந்துருச்சு. அதை கட்டாயம் பிரேக் பண்ணிடுவீங்க. நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக நிறைய புது புது முயற்சிகள் எடுப்பீங்க. அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். புது பார்ட்னர்ஸ் வருவாங்க. ஏற்கனவே இருந்த பார்ட்னர்ஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் அவங்க போயிட்டு புது பார்ட்னர் கிடைப்பாங்க. பிஸ்னஸ் வந்து இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். தொழில் தொடங்குறதுக்கு அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபண்டு, இடம், முதலீடு எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன் பார்த்துட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து இந்த மாதம் ஆடி மாதம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஆடி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணால் ஆடி போயிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. பட் ஆனால் ஆடி அப்படின்னாலே பெருக்கு தான். நீங்கள் எந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பல மடங்கு பெருகி தான் வரும். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. பொதுவாக உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு நிறைய பாராட்டுகள், அங்கீகாரம்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுடைய ஒர்க்லேருந்து கீழே இறக்குறதுக்கு, இல்லை பனிஷ்மெண்ட் வாங்குறதுக்கு, உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு, இது மாதிரி உங்களுக்கு பேக் சைட்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதிலேருந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது, பின்னாடி இருந்து தான் வந்து எல்லாமே செயல்படுப்பாங்க. பொதுவாகவே மேச ராசிக்காரங்க எதில் கட்டாயம் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்காரங்க எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய எதிரிகள்கிட்ட நீங்கள் சமாளிச்சிருவீங்க. எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு எதிரியை ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணி அதை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் சமாளிச்சிருவீங்க. ஆனால் நண்பர்கள்கிட்ட தான் நீங்கள் இந்த மாதம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாகவே உங்களுக்கு இந்த மாதம் நண்பர்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தப்பாக சொல்லலை, ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் சொல்கிறேன். சனியும் செவ்வாயும் கோச்சாரத்தில் ஒன்றாக சேருது, சமசப்தமாக இருக்கும்போது நண்பர்களே எதிரிகளாகவோ அல்லது துரோகிகளாகவோ மாறுறதுக்குண்டான அமைப்பு. அதனால் மனம் நொந்து போவது, இது மாதிரி ஏமாற்றப்படுறது, இது ஒன்று ஏமாறணும் இல்லை ஏமாற்றணும், எதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறத இது பண்ணுங்கள். நான் ரெண்டுக்குமே ரெடி இல்லை அப்படின்னா புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி கரெக்டாக எல்லாத்துக்கிட்டையுமே லிமிட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பர் தான். ஃபினான்ஷியலாக நல்ல க்ரோத் இருக்குது, உத்தியோகத்துலேயும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. அதே நேரத்தில் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் பயணங்கள் உறுதியாக உண்டு. 3ஆம் இடமும் சரி 4ஆம் இடமும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால ட்ராவல் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து நீங்கள்
காதலிக்கக்கூடிய நபர்கள் அல்லது உங்களுடைய காதலனோ அல்லது காதலியோ உங்களுக்கு மன ரீதியாக ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். செவ்வாயும் சனியும் பார்க்கும்போது பிரிவினைகள், அதே மாதிரி கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள், ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் வாக்குவாதங்கள் இதெல்லாமே வரும். பொதுவாகவே கணவன் மனைவி உறவில் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. மேச ராசிக்காரங்க தங்களுடைய மனதுக்கு பிடித்தவர்களுடைய வாக்குவாதம் தவிர்க்கிறது நல்லது. உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னா கூட, உங்களுடைய பார்ட்னர் தப்பு செய்கிறாங்கன்னா கூட அந்த டைமில் சொல்லாமல் அதுக்கு ஒரு நாள் 2 நாள் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அது ஒரு பிரேக்கப்புக்கு கொண்டு வந்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ரிலேஷன்ஷிப்பில் திருமணங்கிறது திடீர்னு திருமணம் பேச்சுகள் ஏதாவது ஒரு சுமூகமான நல்ல செய்தி இந்த மாதம் உறுதியாக இருக்குது. ஒரு வரன் கூடி வரும்போது அது ஆடி மாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆடி மாதம் பெருக்கும். அதனால் நல்ல ஒரு விஷயத்தை இது பண்ணுறீங்க அப்படின்னா அது சார்ந்த ரீதியாக உங்களுக்கு ஒரு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது திருமணத்தில் போய் முடியும். அதனால் குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம் தான். சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டானது. அதே மாதிரி காதல் கல்யாணம் ஒரு சிலருக்கு திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டானது நடந்துடும். ஏன்னா குரு சுக்கிரன் சேரும்போது கோச்சாரத்தில் அந்த திடீர்னு இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் இந்த மாதிரி டைமில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்குங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல புத்தி கூர்மை, ஞாபக சக்தியெலாம் வரும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல டைமு. நீங்கள் அடுத்தது உங்களுடைய கெரியரை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான மந்த்து தான். அதனால் இந்த மாதத்துலேருந்தே உங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் போடுங்க. மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆயிடுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம் தான். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது. அதனால் பெண்கள் எல்லாருமே அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் அம்மனுக்கு வளகாப்பு போடுவாங்க. அதில் எல்லாருமே வளையல் வாங்கி கொடுத்து அந்த பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. யாருக்காவது குழந்தைகள் இல்லை அப்படின்னா இந்த ஆடி பூரத்தில் அம்மனுக்கு வளகாப்பை போய் பாருங்கள். அந்த வளகாப்பில் ஏதாவது உங்களுக்கு என்ன முடியுதோ அதில் நீங்கள் கலந்துக்கங்க. அதை செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் உறுதியாக உண்டு. பெண்கள் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சனியோடைய பார்வையும் செவ்வாயோட பார்வையும் சப்தமமாக இருக்கனால கணவன் மனைவியுடைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அல்லது கணவருடைய தேக ஆரோக்கியங்கள் பாதிக்கப்படுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயணங்கள் பண்ணுற மாதிரி வரும். அப்போ கரெக்டான இன்ஃபர்மேஷன் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் உங்களுடைய கணவர்கிட்டையோ அல்லது கல்யாணம் ஆகாத பெண்கள் இருந்தால் பேரண்ட்டுக்கிட்டையோ சொல்கிறதுக்கு உண்டான பேரண்ட்டுக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் போகணும். கரெக்டான இன்ஃபர்மேஷன், எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க அப்படின்னா கரெக்டான இன்ஃபர்மேஷனை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த இன்ஃபர்மேஷனில் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்தில் குருவும் சுக்கிரனும் சேரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை அதாவது ப்ராடாக யோசித்து செய்வீங்க. அதாவது முற்போக்கு சிந்தனையோட நல்லா யோசித்து அது நல்லதுக்காக செய்வீங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு ரிவர்ஸாக வரும். குரு சுக்கிரன் சேரும்போது நம்ம கல்ச்சருக்கு எதிரானவங்கன்னு உங்களுக்கு பேர் கட்டி விட்டுருவாங்க. இது எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கத்தான் செய்யும். ஆனால் இதிலெல்லாம் காதில் வாங்கிக்காமல் உங்கள் ரூட் தனி ரூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையில் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இந்த குரு சுக்கிரன் சேரும்போது நிறைய வாய்ப்புகளும் வரும். அதே நேரத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் கெட்ட பேரும் வரும். ஸோ உங்களுக்கு அதாவது பேரை வச்சு எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போயிட்டீங்கன்னா அதே பேசினவங்க உங்களை கெட்ட விஷயமா பேசினவங்களே பாராட்டி புகழ்ந்து பேசுவாங்க. நரம்பில்லாத நாக்கு என்ன வேணால் பேசும். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு முன்னேறி வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்காக உங்களே புகழ்ந்து பாடிட்டு உங்களுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் காதலில் வாங்க, முன்னேற்றம் மட்டும்தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி போங்க. பொதுவாகவே மேச ராசிக்கு இந்த மாதம் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. அரசாங்கத்துறை அரசியல்வாதிகளுக்கு பொதுவாக நான் சொல்கிறது 7 சனி காலகட்டங்களில் உங்களுக்கு பொதுமக்களுடைய சப்போர்ட் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சேம் டைம் நேர்மையான விஷயங்களுக்கு எப்போவுமே சனி பகவான் உறுதுணையாக தான் இருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்யலாம். தகவல் தொடர்பு துறை சார்ந்தவங்க
அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி. தகவல் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, இந்த தகவல் தொடர்பு துறை இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. ஒரு சிலர்லாம் ஃபாரின் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உறுதியாக உண்டு. நிறைய பேர் வந்து ஃபாரினில் வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களாம் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், கட்டாயம் அது உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் நினைத்த விஷயங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கோச்சாரத்தில் நல்ல அனுகிரகம் இருக்குது. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சியாக இருக்குது. கலைத்துறைக்கும் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி தான். பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆடி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/7/2025 உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 5:30க்கு இந்த மாதம் வந்து பிறக்குது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல அற்புதமான மாதம்தான். ஏன்னா உங்களுக்கு சூரியன் வந்து 2ஆம் இடத்துல இருப்பார். இது ஒரு நல்ல மாதம். அது மட்டும் இல்லாமல் ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் வந்து பயிற்சி ஆகிறாரு. 5 சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு வராரு. ஏற்கனவே குரு இருக்காரு. அப்போ உங்களுடைய ராசியில் குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய அந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த குருவும் சுக்கிரனும் இணைகிறது வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான். சுக்கிரன் 5 குரு 7-10 அதனால் வந்து தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அல்லது உங்களுடைய மன வாழ்க்கை ரீதியாகவோ ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து டென்ஷன் இருக்கும். ஆனால் இந்த மாதம் வந்து அந்த டென்ஷன்லாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் என்ன விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யுங்க. செய்யக்கூடிய அத்தனை விஷயமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எதை செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசி, அதாவது உங்களுடைய ராசியில் சுக்கிரன் இருக்கிறது வந்து 5 தான் பரிபூரணமான அதிர்ஷ்டம். லக்ஷ்மி கடாட்சமான ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த 5ஆம் இடம். இந்த 5 தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசியில் வராரு. அதனால் இந்த மாதம் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம், அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கட்டாயம் கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல வருமானம், தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ நல்ல வருமானமும் நிரந்தர பர்மனண்ட் இன்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு வருமானம் வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு. செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. எப்போனா 28-29 அந்த டைமில் வராரு, ஜூலை மாதம். இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா வண்டி வாகனங்கள், ஆண்களாக இருந்தால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா சனியோடைய பார்வை இருக்குது. சனி உங்களுக்கு அஷ்டமாதிபதி, சரிங்களா? அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. 10ஆவதுக்கு அவருக்கு பிடிக்காத ஜென்ம எதிரியான செவ்வாய் அங்கே வராரு. அதனால அஷ்டமாதிபதியும் 6 சேர்றனால மருத்துவ செலவு இருக்குது. ஆண்களாக இருந்தால் வண்டி வாகனங்களில் போகிறதையும், பெண்களாக இருந்தால் வீட்டில் சமைக்கும் போதோ அல்லது வந்து மின் சாதனங்களை இயக்கும் போதோ அடுப்படி இந்த மாதிரி தீக்காயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல கட்டாயம் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ நிறைய பயணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் கட்டாயம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது. அது இடமாற்றமாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேருந்து வேறு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு உண்டானது, அதாவது அதோடைய பிரான்ச்சஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் வர்றது ஒரு அதிர்ஷ்டம் தான். அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த விஷயந்தான் வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்க உங்களுக்கு 11 தான் 4ஆம் இடத்துல இருக்காரு. அதனால பிடித்த இடத்துக்கு வந்து பயணங்கள் போகக்கூடிய அமைப்பும் கட்டாயம் உங்களுக்கு வருது. பொதுவாக 3ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கனால நிறைய மாற்றங்கள் இருக்கு. குரு உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கும் போது அப்பப்போ வந்து என்னன்னா கொஞ்சம், அதாவது ஒரு டென்ஷன், ஒரு விதமான டென்ஷன்கள் இருக்கும். ஆனால் குரு உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ அதனால் நீங்கள் நினச்சி கஷ்டப்பட்டோ அல்லது குழப்பப்படுறதோ சங்கடங்கள் படுறதோ ஒர்த் இல்லாத விஷயம். அதனால் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மாறிடுங்க. உங்களை பற்றின உங்களுக்கு நல்ல தெளிவுகள் இருந்துட்டாலே மிகப்பெரிய லெவலில் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க வந்து ஒரே ஒரு விஷயம், நல்ல நாலேஜானவங்க, நிறைய ரசிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குது, நகைச்சுவை உணர்வும் இருக்குது. பொதுவாகவே எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போகக்கூடியவங்க. இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு இனம் புரியாத ஒரு பெரிய விஷயமா இருக்காது, ஆனால் அந்த விஷயத்தை நினச்சி குழப்பம் அடைஞ்சிட்டு இருப்பீங்க.
வேறு விஷயங்களில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரே விஷயம் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை எல்லாமே பிரேக் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துடணும். பொதுவாக ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, நீங்கள் தொட்டதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வேறு ஆப்ஷன் நமக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் செட்டப் பண்ணிவிட்டு அதை உடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நினச்சி போனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக மாறிடும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நல்ல நிரந்தரமான வருமானத்தை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாரு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சோர்ஸோ இல்லை ஒரு அமைப்போ வருதுன்னா அதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். ஆடி மாதத்தில் செஞ்சால் ஆடி போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. எந்த ஒரு வாய்ப்பும் வரும்போது அதை இறுக்கமாக பிடிச்சிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம முன்னேறி நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. தொழிலில் இவ்வளோ நாளாக இருந்த அந்த தேக்க நிலைங்கிறது இருக்காது. உற்பத்தி சார்ந்த தொழில், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சிங்க, மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. சர்வீஸ் ஓரியன்டாக செய்யக்கூடிய தொழில்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு காசு பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதம் வந்து வரவு எவ்வளவோ அதுக்கு மீறின செலவுகள் இருக்கத்தான் செய்யும். 12 குடைவருங்கிறது விரயம். ஆனால் அந்த விரயம் எல்லாமே எப்படின்னா சுப விரயங்களாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பணம் இல்லைன்னா ஒரு லோன் எடுத்து வரக்கூடிய பணம், இதை வந்து பெரிய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு வாகனம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, இல்லை கோல்டு வாங்குறது, அல்லது வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களாக உங்களுக்கு கட்டாயம் மாறும். ஏன்னா எல்லா கிரக நிலைகளும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நீண்ட தூர பிரயாணங்களை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கியஸ்தானம். அதையும் குரு பார்க்குது சுக்கிரனோட சேர்ந்து. ஏன்னா சுக்கிரன் 5 குடைவர், 5 குடைவரோடைய குரு சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர்னு ஒரு லாட்ரி கூட அடிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் நினைக்காத ஒரு விஷயம், அந்த விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த திருமணம் சார்ந்த பேச்சுக்கள் இந்த மாதம் வரும். பொதுவாகவே ஆடி மாதத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுறது கிடையாது. அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வேறு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி விவசாயம் அது இதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. நீங்கள் விவசாய தொழில் இல்லைன்னா தாராளமாக வந்து வரக்கூடிய இந்த காலத்தில் கல்யாணம், ஆண் பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதனால் ஒவ்வொரு மாதத்தையும் தள்ளி போடாதீங்க. இந்த மாதத்தில் செய்யக்கூடாது, அந்த மாதத்தில் செய்யக்கூடாதுங்கிறதில் தள்ளி போடாதீங்க. பொதுவாக ஆடி மாதம் வந்து நல்ல மாதம் தான். அதனால் இந்த மாதத்தில் கட்டாயம் ஏதாவது வருது அப்படின்னா அதை பற்றி என்கொயரி பண்ணுறது, மேட்சிங் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு ஆவணி மாதத்தில் அதுக்குண்டான ஸ்டெப்பை நீங்கள் எடுத்துருங்க. அவ்வளோதான். பொதுவாகவே நல்ல தொழில் ரீதியாக புதுசாக பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. பார்ட்னர் மூலிமா நல்ல வருமானம் வர்றது, ஒரு உதவி கிடைக்கிறது, ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து உத்தியோக ரீதியாக வந்து நிறைய மாற்றங்கள்னு சொல்லிட்டேன். நிறைய நீங்கள் விரும்பின துறையில் வேலை பார்க்குறதுக்கு உண்டானது. வேலை இல்லாதவங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஏதோ ஒரு சோர்ஸ் மூலிமா உங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது. இந்த சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் வராமல் பார்த்துக்கணும். 6 குடையவர் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார். முக்கியமாக ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வண்டி வாகனங்களில் ஓட்டும்போது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பெண்களாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். மின் சாதனங்கள் இயக்கும்போது, அடுப்பு, இந்த மாதிரி விஷயங்களை இயக்கும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. குரு சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கனால பெண்கள் வந்து அவங்களுடைய பேர் வந்து கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக உங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி உங்களுடைய நடத்தை பற்றி உங்களோட காதுபடவே பேசுவாங்க. அதில் எல்லாம் காதில் வாங்காமல் நீங்கள் உங்களுடைய வழி, உங்களுடைய முன்னேற்றம், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், நான் எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறேன், என்னுடைய குடும்பத்துக்காக, என் குடும்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருங்க. மற்றவங்க எல்லாம் சொல்கிறத நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க. அவங்கெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை கையை பிடிச்சி கீழே இறக்கி விடுறதுக்கு உங்களை அப்படி பேசுகிறாங்க. உண்மையான அப்படி உங்களுடைய கேரக்டர் அப்படி இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், உங்கள் சார்ந்தவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால்
உங்களுடைய கேரக்டரை பற்றி யாராவது தப்பாக பேசுனா அதுக்கு பதிலே கொடுக்காதீங்க, கடந்து வந்துருங்க. நீங்கள் முன்னேறி ஒரு காலகட்டத்தில் நிற்கும்போது அவங்க அதே இடத்துல தான் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். இந்த மாதம் வந்து மன ரீதியாக ஒரு குழப்பமோ அல்லது மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளோ வரத்தான் செய்யும். சனியும் செவ்வாயும் பார்த்துட்டு இருக்கு. இந்த சனியும் செவ்வாயும் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் கிரக சேர்க்கையோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்க்குற மாதிரி அந்த அமைப்புகள் இருந்தால் இந்த அமைப்பு வந்து சனி செவ்வாய் அமைப்பு வந்து கோச்சாரத்தில் இருக்கும்போது உங்களை மன ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுத்த தான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தான் ஆகணும். மிதுன ராசிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, மனசுக்குள்ளே ஆழமாக ஒரு விஷயத்தை கொண்டு போக மாட்டாங்க. அதை அப்படி அப்படியே கிராஸ் பண்ணி வரதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பர்சன். ஸோ அதையே நீங்கள் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். பொதுவாகவே ஆல் ஓவராக மிதுன ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அரசாங்கத்துறையில் இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களுடைய ஆதரவு சப்போர்ட்டெல்லாம் இருக்குது. சனியோடைய இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 9 குடையவர் 10ஆம் இடத்துல இருக்கனால அது ஒரு கர்மாதிபதி யோகமாக இருக்கனால உங்களுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது. செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துக்கு வரதுனால கன்னி செவ்வாயாகவும் இருக்கிறதுனால கவனமாக இருங்க, அவ்வளோதான். உங்களுடைய ராசி அதிபதியே புதன் 2ஆம் இடத்துல தான் இருக்கார். நல்ல வருமானம் பார்க்கக்கூடியது. ஸோ உங்கள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயத்தை எடுத்து ஓரமாக மூட்டை கட்டிட்டு பொருளாதார ரீதியாக நம்ம எப்படி மேலே வரலாம், தொழில் ரீதியாகவும் அல்லது உத்தியோக ரீதியாகவும் எப்படி நம்ம டெவலப் ஆகலாங்கிறத மட்டும் யோசிங்க. உங்களுடைய ராசி அதிபதி புத்திசாலிக்கு காரகமான கிரகன் புதன் 2ஆம் இடத்துல இருக்கார். பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது, பணம் குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கனால இதில் உங்களுடைய ஃபோக்கஸை இந்த மாதம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆடி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/7/2025 உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த ஆடி மாதம் பிறக்குது. பொதுவாகவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் இருக்கும். சில பேர் வந்து வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. நிறைய உங்களை அறியாமல் டென்ஷன், அதிகமான கோபங்கள், இது எல்லாமே வரும். சில பேருக்கு வந்து பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதை, இது எல்லாமே நீங்கள் கட்டாயம் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி தான். உங்களுக்கு 26 ஜூலை மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் 11க்கு வராரு. 10 குடையவர் 11க்கு. அப்போது தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. ஏற்கனவே குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் தான் குரு இருக்கார் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும். இந்த 11 குடையவர் 10 குடையவர் 11க்கு வரதுனால தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் உறுதியாக உண்டு. அவருடைய பார்வை வேறு 5ஆம் இடம். அதனால் நல்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், தொழிலுக்காக நீங்கள் போட்ட எஃபர்ட்கெல்லாம் நல்ல பலன்கள் கட்டாயம் உறுதியாக கிடைக்குங்க. பொதுவாக உங்களுடைய ராசியில் கேது இருக்காரு, அஷ்டமத்து சனி வேற இருக்குது. இதனால என்னென்னா எப்பவும் போல் வழக்கம் போல் மன ரீதியான பிரச்சனைகள் சந்தித்து தான் ஆகணும். குழப்பங்கள், இனம் புரியாத பயங்கள், பதட்டங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறது தீர்வு அப்படின்னா, பதட்டம் வரும்போது பதட்டப்பட்டுக்கங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ரிலாக்ஸ் ஆகிக்கங்க. ஒரு கண்ணாடி பார்த்து உங்களை நீங்கள் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுங்கள். வேறு பரிகாரங்கள் இதை விட பெஸ்ட்டாக கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு பிடிக்கணும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகலாம், அடுத்ததும் ஃபெயிலியர் ஆகலாம், அதுக்கடுத்ததும் ஃபெயிலியர் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ்ங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் இமாலய வெற்றி அப்படிங்கிறது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ உங்களுக்கு கட்டாயம் பொருந்தும். அதனால் வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி உறுதி. இந்த கேதுவும் சனியும் வந்து கொஞ்சம் அதிகப்படியான இறுக்கத்தை கொடுப்பாங்க, மன இறுக்கத்தை கொடுப்பாங்க. பொதுவாகவே சிம்மராசி வந்து எல்லாத்தையுமே கரெக்டான நேர்மையாக இருக்கக்கூடியவங்க, கரெக்டாக இருக்கக்கூடியவங்க, டைம் பர்ஃபெக்ஷன்லேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறனால பெரிய லெவலில் நீங்கள் பிரச்சனைகளை வந்து என்னென்னா சந்திக்க மாட்டீங்க. சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது. அதை நீங்கள் நம்பணும். இந்த கேதுவுடைய மன இறுக்கத்திலிருந்து, இந்த கேதுனால் இருக்கக்கூடிய தடைகளில் இருந்து, மன இறுக்கங்கள், மன குழப்பங்கள்லேருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு கணபதி வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள்.
இந்த விநாயகர் ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி இருக்குது. அந்த சதுர்த்தியில் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு கணபதி வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பிரச்சனையிலேருந்து தப்பிப்பீங்க. இல்லைன்னா தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு நிகழ்வுகள் நடக்குங்க. அப்புறம் வந்து செவ்வாய் வந்து 29ஆம் தேதி வந்து பயிற்சி ஆயிடுறாரு. சிம்ம ராசிலேருந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. இதில் வந்து செவ்வாயும் சனியும் பார்வையிடுது சமசப்தமமாக. பொதுவாகவே சனியும் செவ்வாயும் பார்வையிடும் போது கோச்சாரத்தில் நிறைய நன்மைகள் நடக்காது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த சனியுடைய பார்வையில் செவ்வாய் சனி சமசப்தமான பார்வை இருக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ராகு வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட அனுசரணையாக பேசுங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை அறிஞ்சு ஆப்போசிட்டில் இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது பெரிய லெவலில் உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது ஆகாது. எப்பவும் போல் நான் உண்மையை தான் பேசுவேன், கரெக்டாக இருக்குவேன் அப்படின்னு அனுசரிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதனால் வந்து மற்றவங்களை காட்டிலும் உங்களுக்கு தான் அதிகமான இழப்புகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு 2 குடையவரும் 11 குடையவரும் புதனாகி அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். ராசி அதிபதி சூரியனும் 12ஆம் இடத்துல இருக்குது. கால் பாதங்களில் வந்து அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் கவனமாக இருங்க. நிறைய விரயங்கள் ஆகும். உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு விரயங்கள் இருக்குது. அதே மாதிரி சுப விரயமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய சுப செலவுகள் வரதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குங்க. புதுசாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்குது. நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சிகளை இப்போ பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். சில பேருக்கு வெளிநாட்டிலே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. படிப்பு விஷயமாவோ உத்தியோக விஷயமாவோ தொழில் விஷயமாவோ வெளிநாடு பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் உறுதியாக உண்டுங்க. ஆனால் இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னால் ஆதாயமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்குது. அதனால நல்ல பெனிஃபிட் தான். அதே மாதிரி வந்து புதனும் சூரியனும் சேரனால உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சமாளிக்கக்கூடிய திறமைகள் ஆட்டோமேட்டிக்காகவே வளர்ந்துடும். இது வந்து என்னென்னா நிபுணத்துவ யோகம் இருக்குது. இந்த நிபுணத்துவ யோகம் வந்து அவரவர் துறை சார்ந்த வளர்ச்சி, அதாவது துறை சார்ந்த அறிவு நிபுணத்துவ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும். அதனால் என்னென்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து அப்படியே பளிச்சுன்னு பிரைட்டாக தெரிவிங்க. ஐ மீன் என்ன, உங்களுடைய வேலைகள் எல்லாம் பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படும். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க வந்து பாராட்டு அங்கீகாரம், நம்மளை வந்து புகழ்ந்து பேசணும், நம்மளை ரெகக்னைஸ் பண்ணணும், நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஸோ அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உழைப்பு வந்து பெரிய லெவலில் ரெகக்னைஸ் பண்ணப்படும். அதுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் தன்னால் கிடைக்கும். பொதுவாகவே இந்த கேது இருக்கனால வேலை பார்க்குறவங்க உங்களுடைய ஜென்மத்திலேயே வந்து கேது இருக்குது. சனியும் அஷ்டம சனியாக இருக்கனால வேலை பார்க்குறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. என்னென்னா ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லாதீங்க. ஆல்ரெடி டைம் சரியில்லை, அதனால் நீங்கள் வந்து ஏதாவது உங்ககிட்ட மற்றவங்க யாராவது வந்து சொல்கிறாங்கன்னா கூட அதை கேட்காம எனக்கு பிஸியாக இருக்கேன் நான் அப்புறம் பார்க்குறேங்கிற மாதிரி அப்படியே நைஸாக கலண்டுட்டு வந்துடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. பிரச்சனைகளுக்கு நீங்கள் தேடி போக வேண்டாம், அவங்களா தானாகவே வருவாங்க. அதனால் நீங்கள் உஷாராக இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுறது தான் நல்லது. ஏன்னா இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு இதையே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் நம்பர் 1. உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே வராது, அந்த மாதிரி இருக்கும். கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் வந்து 7ஆம் இடத்துக்கு குருவோடைய அனுகிரகம் இருக்கனால, இப்போ சுக்கிரனும் இருக்கனால சண்டை வாக்குவாதங்கள் இருந்தாலும் சமாதானமாயிக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி. பொதுவாகவே படிப்பு விஷயத்தில் நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான அமைப்புகள், படிப்பு விஷயமாக வெளியூர் போகிறதுக்கு உண்டானது, உயர்கல்வியில் நல்ல சாதனை படிக்கக்கூடியது. நிறைய பேருக்கு இந்த டைமில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 6 கூடிய சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உத்தியோகஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. குருவோடைய அமைப்பும் நல்லா இருக்குது. சுக்கிரனும் 11ல் வந்திருக்கனால பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும்
இப்போ வந்து என்னென்னா கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் சமைக்கும்போது மின் சாதனங்களை இயக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது அஷ்டமஸ்தானம் வந்து ஆண்களுக்கு உயிர் ஸ்தானம், பெண்களுக்கு வந்து மாங்கல்ய ஸ்தானமாக இருக்குது. ஸோ அங்கே வந்து செவ்வாய் சனியும் வந்து சப்தம பார்வையில் இருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவருடைய நடவடிக்கையில் கவனமாக இருங்க. அவர் எங்கே போகிறாரு எங்கே வராருங்கிறத பாருங்கள். அதே மாதிரி அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன விஷயம் ஒரு அலட்சியம் அப்படிங்கிறது ஆபத்தில் கொண்டு போய் விடும். அதனால் வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக இருங்க. முக்கியமாக வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் வந்து அவச்சொல்லுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோச்சாரத்தில் குருவும் சுக்கிரனும் சேரும்போது உங்களுக்கு காசு பணம் வரும், ப்ரமோஷன் வரும், கூடவே கெட்ட பேரும் சேர்ந்து வரும். ஸோ இது எல்லாத்தையும் காதில் போடாமல் உங்களுடைய முன்னேற்றத்துலேயும் உங்களுடைய குடும்பத்துலேயும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி முன்னேறி வாங்க. அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும். இந்த மாதம் வந்து பூரம், அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் வந்து ரொம்ப விசேஷமானது. ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்கள். ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் வழிபாடு ப்ளஸ் அம்மனுக்கு வந்து வளைகாப்பும் அப்போ தான். அதனால் ஆடி பூரத்தில் வந்து என்ன செய்யுங்கன்னா வளைகாப்பு அம்மன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் சென்று வளைகாப்பில் கலந்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு கர்ப்பஸ்ரீகளுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த வகை தோஷமாக இருந்தாலும் அதுக்கு வந்து இது பரிகாரமாக அமையுங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு ஆடி மாதம் வந்து நல்ல பலன்கள் தான் இருக்குது. இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆடி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் வந்து 17/7/2025 மாலை 5:30 உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து இந்த மாதம் ஆடி மாதம் வந்து பிறக்குது. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் இருக்கிறது இந்த மாதத்தில் ஒரு ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் 26ஆம் தேதி சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2ஆம் இடம்ங்கிறது தான் பணஸ்தானம். அதனால் இந்த மாதம் வந்து பொதுவாகவே ஆடி மாதம் வந்தால் ஆடி போயிடலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நல்ல வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. குரு திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகிறீங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து 11 கூடியவர் தான் 2ல் இருக்கார் உங்கள் ராசிக்கு. இப்போ ராசியாதிபதி அங்கே போய் சேரும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஜாக்பாட் தான். அதே மாதிரி யாருக்கெல்லாம் கடன் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அந்த கடனுக்கும் இப்போது ஒரு வழிவகம், ஏதோ ஒரு சோர்ஸ் வந்து கடனை அடைக்கிறதோ அல்லது கடனில் பாதி தொகை கட்டாயம் வந்து செலுத்துகிறதோ உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஆடி மாதம் உங்களுக்கு நிறைய விஷயங்களையும் நிறைய மாற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உங்களுக்கு இருக்குது. அதாவது இப்போ வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கு 29ஆம் தேதி ஜூலை மாதம் 28, 29ஆம் தேதியில் செவ்வாய் வந்து பயிற்சி ஆகிறாரு கன்னி ராசிக்கு. பொதுவாகவே சில பேர் வருவாங்க, கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் காதில் போட்டுக்காதீங்க. என்ன அப்படின்னா செவ்வாயும் சனியும் பார்வையிடுறாங்க. அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் என்ன இதுக்குன்னா உங்கள் ராசிக்கு 7 குடையவர் 12 குடையவராக இருக்கார். அப்போ கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் அல்லது வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க. இதை தாண்டி உங்களுக்கு பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கோச்சாரத்தில் எந்த கிரகச்சேர்க்கை உங்களுக்கு இருக்கோ, பிறப்பில் வந்து எந்த கிரகச்சேர்க்கை உங்களுக்கு இருக்கோ அதே கிரகச்சேர்க்கை கோச்சாரத்தில் வரும்போது நல்ல கிரகச்சேர்க்கையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், கெட்ட கிரகச்சேர்க்கையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அப்போ இந்த மாதம் இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைமே கிடைக்காம 2வது டைம் 3வது டைமு கிடைக்கும். ஆனால் கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ, இங்கே பாருங்கள், நீங்கள் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார். உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் அப்படின்னா அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துற ஆள் கிடையாது ரிஷபராசிக்காரங்க. அதுக்குண்டான முயற்சிகளை மீண்டும் மீண்டும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. ஸோ அதனால் உங்களுடைய முக்கியமான தேவை அப்படிங்கிறது பணம். ஸோ அந்த பணம் கட்டாயம் வரும். அதுக்கு என்ன முயற்சி போடுறீங்களோ பலன்
5 மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரூ. 100 ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா ரூ. 500 உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. இது வந்து 26ஆம் தேதிக்கு மேலே நல்ல யோகமாக மாறும். ஜூலை 26க்கு மேலே என்னென்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் குருவோடு சேர்றாரு. இந்த குரு சுக்கிரன் இணைவு வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடம்ங்கிறது தான் வரவு ஸ்தானம், தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது. நமக்கு பணம் வரது எல்லாமே 2ஆம் இடம். ஸோ அதனால் 2ஆம் இடத்துல சேரும்போது நல்ல காசு பணம் வரும். ஆனால் இன்னொரு விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் குடும்ப நபர்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது அஷ்டமாதிபதியும் சேர்றதுனால அவங்க 2 பேரும் சேர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும். பொதுவாகவே ரிஷப ராசிக்கு காசு பணம் வரும்போது ஃபுல் ஃபோக்கஸ்டு அதிலேயே இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா குடும்பத்தை கவனிக்கும் போது சில விஷயங்கள் வந்து அசால்ட்டாக இருந்துருவீங்க. ஸோ இப்போ காசு பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே அதிக நேரத்தை செலவிடுறதுனால குடும்பத்தை கவனிச்சிக்க முடியாத ஒரு தன்மை ஏற்படுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் கட்டாயம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். காசு பணம் சம்பாதிக்கிறது, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். குடும்பத்தை பேலன்ஸ் பண்ண முடியாதது. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? குடும்பத்துக்காக. அப்போ குடும்பத்துக்காக கட்டாயம் கொஞ்சமாவது நேரத்தை செலவிடுங்க. இதனால் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த மாதம் வந்து எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வு, ஒரு ஜாக்பாட் உறுதியாக உண்டு. அதே மாதிரி நிறைய மாற்றங்கள், பயணங்கள் எல்லாமே இருக்குது. சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். 4 கூடையவருங்கிறத பயணத்தை குறிக்கக்கூடியவர். உங்களுக்கு சூரியன் 4ஆம் அதிபதியாகி 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நிறையா ட்ராவல், சிறு தூர பயணங்கள் அதிகமாக உண்டு. தொழில் விஷயமாவோ அல்லது உத்தியோக விஷயமாவோ நிறைய பயணங்களை மேற்கொள்கிற மாதிரி வரும். படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஒரு வேலை கிடச்சிரும். ஆடி மாதம் போய் ஜாயின் பண்ணுறதா நினைக்காதீங்க. ஆடி மாதம் பெருக்கு. ஆடி மாதத்தில் ஜாயின் பண்ணிட்டா ஆடி போயிடுவேன்னு நினைக்காதீங்க. கட்டாயம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தணும். வாய்ப்புகள் வரதே பெருசு. எந்த வாய்ப்புகள் வந்தாலும் அதுக்கு 4 நட்சத்திரம் நேரம் எல்லாம் பார்க்காதீங்க. அந்த வந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க, அதை பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய திறமைகளை காட்டுங்க. நீங்கள் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறிடும். தொழில் ரீதியாக புதுசாக நீங்கள் வந்து பார்ட்னர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள். குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ ராகுவும் 10ஆம் இடத்துல இருக்க நல்ல வளர்ச்சி. அது இல்லாமல் சுக்கிரனோட சேர்ந்த குரு தான் பார்வையிடுறாரு. அப்போ என்னென்னா பொருளாதார ரீதியாக, அதாவது தொழிலில் நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. தொழிலில் புது புது முயற்சிகளை பண்ணுவீங்க. தொழிலுக்காக ஒரு வாகனங்கள் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பிரச்சனைகளே இப்போ இல்லைன்னா கட்டாயம் பிரச்சனைகள் வரும். இல்லை ஆல்ரெடி பிரச்சனையில் தான் போயிட்டுருக்குன்னா அது பிரேக்கப் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. 12 குடையவராக இருக்கார் உங்களுக்கு செவ்வாய். இங்கே சனி வேறு பார்த்துட்டு இருக்குது. இந்த சனி வந்து 6 குடையவராக இருக்கிறாரு. 9 10 குடையவராக இருக்கார். பொதுவாகவே சனியும் செவ்வாயும் பார்க்குறது அந்த கிரகச்சேர்க்கை நல்ல கிரகச்சேர்க்கை இல்லைன்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ஆம் இடம்ங்கிறது காதல் குறிக்கக்கூடிய ஸ்தானம். 5ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய மனதுக்கு பிடித்த நபர்கள், அது காதலா அல்லது நண்பர்களா ஏதோ ஒன்று. ஆனால் அவங்களுடைய உறவுகள் கட்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுறது, பழகிறது எல்லாமே பண்ணுங்க. பொதுவாகவே இப்போ உங்கள் கையில் காசு இருக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க அப்படின்னா, அந்த பணம் நம்மளை விட்டு போயிட்டா, இந்த பணத்தை கொடுக்குற பணத்தை நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க, அந்த லாஸ்னால் உங்களுக்கு எந்த வித பாதிப்புமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் கொடுக்கணும். இல்லை கொடுத்தீங்கன்னா பணமும் போகும், அந்த உறவும் போயிடும். அதனால் பணங்காசு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். இது உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டா அது 1 நாள் 2 நாள் வருத்தம், அதுக்கப்புறம் அது பிரச்சனையே இல்லாமல் ஆஸ் யூஷுவலாக அந்த உறவு போயிடும், நல்லபடியாக போயிடும். ஆனால் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உறவும் கட்டாகும், பணமும் போகும். இது வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் உறவுகள் விஷயத்தில். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7 கூடையவரும் களத்திர காரகனும் ஒரே ஆளாக செவ்வாய் இருக்கார். அவர் 5ஆம் இடத்துக்கு வராரு. சனியோடைய பார்வை இருக்குது. இந்த ஆடி மாதம் வந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரி நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி கொஞ்ச நாள் கேப் விட்டா, அதாவது சண்டை சச்சரவுகள் வந்தால்
வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், கோயிலுக்கு போகிறேன், இந்த அம்மனுக்கு நான் விரதம் இருக்கிறேன், மௌன விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி எஸ்கேப் ஆயிருங்க. அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் சனியோடைய பார்வையிலேருந்து வெளியில் வந்துட்ட நல்லபடியாக இணக்கமான ஒரு சூழ்நிலை மறுபடியும் உருவாயிரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் அந்த மாதிரி வரதுக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. புதுசாக வேலை மாற்றங்கள் கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பிடித்த துறையில் பிடித்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்குது. தொழிலுக்கு புது பார்ட்னர் வரதுக்கு உண்டானது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸுக்குடைய பிரச்சனைகள் ஆகி பிரேக் ஆகி அவங்க வேறு பக்கம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எங்கே ஒரு விஷயம் முறியுதோ அங்கேயே ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ஜாக்பாட் அப்படின்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறது தான். லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கிறது. அதனால் வந்து கட்டாயம் ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் இருக்கும். இதை நீங்கள் தக்க வச்சுக்கணும், இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஒரு வழிபாடு இருக்குது. கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அதாவது வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடு. கஜலட்சுமின்னா என்னென்னா தாமரையில் உட்காந்துருப்பாங்க இல்லையா லக்ஷ்மி, அவங்களுக்கு பின்னாடி யானை தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கும். அதுதான் கஜலட்சுமி வழிபாடு. அந்த வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அந்த ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். பொதுவாகவே வியாழக்கிழமை குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால வியாழக்கிழமை 63 நாயன்மார்கள் வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடும், வியாழக்கிழமை 63 நாயன்மார்களையும் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரானது. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்த்துரும். படிப்பில் நல்ல கெட்டிக்காரத்தனமாக படித்து நல்ல மார்க்கெலாம் எடுத்து முன்னேறக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் மாதம் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி வந்து படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலை வேணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் ஒரு நல்ல எஃபர்ட் போடணும். அதுக்கு உண்டானது கிடைக்கும். படித்து இந்த யூபிஎஸ்சி சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்பில் போகணும் அப்படின்னு ஒரு கனவோடு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஏதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், ஒரு நல்ல லெட்டர் உங்களுக்கு கட்டாயம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. காதல் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கட்டாயம் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய மனதுக்கு பிடித்த நபர்களே நம்மளை காயப்படுத்திட்டு போகிறாங்களேன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர கற்றுக்கணும். பொதுவாகவே சனியோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கனால கோச்சாரத்தில் 11ல் சனி இருக்கார். அதனால் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு. 11ல் சனி இருக்குது, நல்ல உயர்வு. ஆனால் மன ரீதியான நெருக்கடிகளையும் கொடுப்பாரு. அதனால் காசு பணம் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க செய்யும். அதை வந்து இயற்கைன்னு ஏற்றுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்குது. இதனால் வந்து அவருக்கு சர்ஜரி கண்டமோ, தாயாருடைய உடல்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி கண்டமோ அல்லது தாயாரோருக்கு மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. பல்லு சார்ந்த பிரச்சனை, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதனால் ரொம்ப மருத்துவம் அப்படிங்கிறது வந்து உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவு உறுதியாக இருக்குது. தன்வந்திரி பகவான் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பெருமாள் வழிபாடும் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப உத்தமம். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் நல்ல உங்களுக்கு உயர்வுகள் உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டமான மாதம். இந்த மாதம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புது புது விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். அது மூலிமா நல்ல காசு வருமானங்கள், நிரந்தர வருமானங்கள்லாம் கிடைக்கும். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இவ்வளோ நாளாக உங்களுக்கு இப்போ உங்கள் ஃபேமிலியிலேருந்து பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்காது. இப்போது அந்த சப்போர்ட்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்துலேருந்து தான் உங்களுடைய வளர்ச்சி நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் வந்து வீட்டில் வந்து நிறைய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறதோ அல்லது அம்மன் வழிபாடு பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறுறதுக்கு உண்டானதும் நல்ல சகல விதமான சௌபாக்கியங்களும் வீட்டில் செழிப்பாகவும் இருக்கிறதுக்கு அந்த அம்மனுடைய வழிபாடு உறுதுணையாக இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.